ஹலோ மக்களே, ஜூட் எஸ்எஸ்வி பேக் கிரியேஷன்ஸு வாங்க. புதுசாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். லஞ்ச் பேக் ஒன்று செய்யலாம் வாங்க. 10க்கு 13 சைஸ் எடுத்துக்கலாம். இது வந்து பிரிண்டட் ஜூட்டுங்க. பாருங்கள் 13 இன்ச்சு. அதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்துக்கலாம். 10க்கு 13 இன்ச்சு. இது வந்து 3க்கு 7 நீளம், அகலம் வந்து 3 இன்ச்சுங்க. இதை நான் தைச்சி வச்சுட்டேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி தைச்சிட்டேன். பாருங்கள் 7 இன்ச்சு. இது நீளம் 3 இன்ச்சுங்க. ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாம். ரன்னர் ஒன்று எடுத்துக்கலாம். இதோட ஜிப்பு வந்து 13 இன்ச்சுங்க. இது வந்து கைப்பிடி வந்து 14 இன்ச்சுங்க. 14 இன்ச்சில் 2 எடுத்துக்கலாம். பரவ மேட்சாக அதுக்கு தகுந்தாப்பி ஒயிட் கலரில் எடுத்துக்கிட்டேன். இது வந்து சுத்திப்பட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஜூட் மெட்டீரியலுங்க. இது வந்து 7 இன்ச்சுங்க. 7 இன்ச்சு. நீளம் வந்து 37 இன்ச்சுங்க. 7க்கு 37 இன்ச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் வந்து சிங்கிள் கெஜெட்டு. இப்போ சைடில் நுனியில் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். மடித்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா மொத்தமாக இருக்கும் மடித்து தைக்கிறதுக்கு. ஒரு 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிக்கலாம். ஜூட் கலர்லேயே நூல் போட்டுக்கோங்க. பிசரை கட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி நீளமும் 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிக்கலாம். ஃபுல்லாக தைச்சிக்கலாம். இது பிசரை உள்ளார போகும், அதனால் பேக் நீட்டாக இருக்கும். பார்த்து நிதானமாக தைங்க. கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி மடித்து தைங்க, இல்லைன்னா கிராஸ் வந்துடும். பாருங்கள் தைச்சிட்டோம். நான் ஆப்போசிட் பக்கம் தைச்சிக்கலாம். அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி தைங்க, ஈஸியாக வரும். நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நம்மளுக்கு நம்ம சேல்ஸும் பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள் மெயின் பீஸில் 2ஆக மடித்து அடையாளப்படுத்திக்கலாம். பாருங்கள் அந்த பக்கம் 2 இன்ச்சு, இந்த பக்கம் 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஹேண்டில் வைக்கிறதுக்கு இப்போ ஜிப்போட பீஸும் அடையாளப்படுத்திக்கலாம். சென்டர் பார்த்து அடையாளப்படுத்திக்கலாம். அந்த 2 அடையாளமும் ஒட்டுக்கா வர மாதிரி பண்ணிக்கலாம். 2 பீஸுக்குமே அடையாளப்படுத்திக்கலாம். மெயின் பீஸும் ஜிப்பு பீஸும் ஜாயின் பண்ணுறதுக்கு நடுவில் ஹேண்டில் வைக்கலாம். ஹேண்டில் பாருங்கள் அந்த கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு வெளியில் வர மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு தைங்க. அப்போ தான் தையல் விட்டு இறங்கி வராமல் இருக்கும். வெயிட் போட்டாலும் பை நல்லா வெயிட் போட்டாலுமே தாங்கும். 1/4 இன்ச்சு வெளியில் வர மாதிரி வச்சு தைங்க. 1/4 இன்ச்சு இடைவெளி விட்டு தைங்க. 2 பக்கமும் வச்சு அதே மாதிரி 1/4 இன்ச்சு கைப்பிடி வந்து வெளியில் இருக்கிற மாதிரி தைங்க. படிமான தையல் போட்டுக்கலாம். பிசரை கட் பண்ணி விட்டுடுங்க அப்போ தான் பேக் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். படிமான தையல் போட்டுக்கலாம். இது சாதா மிஷினில் தாங்க நான் தைச்சிட்ருக்கிறேன். நாங்கள் சொல்லியும் கொடுத்துட்ருக்குறோம், பேக் தைக்கிறதுக்கும் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறாங்க கான்டாக்ட் நம்பருக்கு வாங்க. கீழே நம்பர் கொடுக்குறேன். பாருங்கள் ஒரு பீஸ் தைச்சி முடிச்சாச்சு. அதே மாதிரி இன்னொரு பீஸ் தைச்சிக்கலாம். சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். மெயின் பீஸும் ஜிப்பு பீஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். நடுவில் கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஒரே மாதிரி இருந்தால் தான் பேக் நீட்டாக அழகாக இருக்கும். கிராஸ் இல்லாமல் அடையாளப்படுத்திக்கோங்க. ஜிப்பு பீஸோ ஹேண்டில் எடுத்துக்கிறோங்க.
சென்டரில் ஹேண்டில் வச்சு மேலே ஜிப்பு பீஸ் வச்சு தைச்சிடலாம். கிராஸ் வராமல் இருக்கும், பார்த்து தைங்க. ஊசி மாற்றிக்கிட்டால் சின்ன மிஷின்லேயும் தைச்சிக்கலாங்க, பயப்படாமல் தைக்கலாம், ஊசி உடையாது. ஜிப்போட மெட்டல் பட்டால் தாங்க உடையும், அதனால் பயப்படாமல் தைங்க. படிமான தையல் போட்டுக்கலாம். ஜூட் கிளாஸாகவும் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ஆர்டரு வந்தாலும் தைச்சி கொடுத்துட்ருக்குறோங்க. தேவைப்படுறாங்க எங்கள் நம்பருக்கு கான்டாக்டுக்கு வாங்க. பாருங்கள், தைச்சாச்சு. 2 மெயின் பீஸும் தைச்சாச்சு. ஒரே மாதிரி வச்சு கிராஸ் இல்லாமல் பார்த்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கால் மணி நேரத்தில் தைச்சிடலாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தேடு தாங்க. மெயின் பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். சுத்துப்பட்டு பீஸுன்னு சொல்லுவாங்க, ஜாயின் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிக்கலாம். ஸ்ட்ராங்காக தையல் போட்டுக்கோங்க. அந்த இடத்துல ரிவர்சிபிள் தையல்னு சொல்லுவாங்க. கிளாத்துக்கு தகுந்தாப்படி நூல் போட்டுக்கோங்க. அந்தந்த கலர் மாற்றி தைங்க. பாருங்கள், முக்கான வர மாதிரி பார்த்து தைங்க. பாருங்கள் எப்படி தைக்கிறாங்க பாருங்கள், அதே மாதிரி தைங்க. நேராக போய் கிராஸில் போய் ஊசி குத்தி வச்சுக்கிட்டு திருப்புங்க. ஈஸியாக வரும். பாருங்கள் எப்படி திருப்புறாங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி 1/4 இன்ச்சு மடித்து ஒரே மாதிரி தைங்க. நம்மக்கிட்ட பர்ஸு, ஹேண்ட்பேகு, லஞ்ச் பேகு, வாட்டர் பாட்டில் பேகு, சமோசா பேகு, பவுச்சு எல்லாமே கிடைக்குங்க. லேடிஸ் பர்ஸுலேருந்து எல்லாம் கிடைக்கும். வேணுங்கிறவங்க ஆர்டர் கொடுங்க. ஆர்டருமே பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ப்ரெஷர் இருந்தால் எல்லாம் கட் பண்ணுங்கள். பிரிண்டட் ஒரு ரேட்டுங்க, ப்ளைன் ஒரு ரேட்டுங்க. நம்மக்கிட்ட துணி வேணுமன்னாலும் மெட்டீரியல் வேணுமன்னாலும் கிடைக்குங்க. வேணுங்கிறவங்க ஆர்டர் கொடுங்க. கீழே இருக்கிற நம்பரை பார்த்து ஆர்டர் கொடுங்க. பாருங்கள், கிராஸாக வந்து முடிச்சுக்கலாம். ஒரு மெயின் பீஸ் வச்சு சுற்றுப்பட்டி தைச்சி பிடிச்சாச்சுங்க. நான் அடுத்த மெயின் பீஸ் வச்சு தைக்கலாம். அதே மாதிரி 1/4 இன்ச்சு வர மாதிரி பிடிச்சி தைங்க. மடித்து தைங்க. ஸ்ட்ராங்காக தையல் போடுங்க. அப்போ தான் பிரிஞ்சிட்டு வராமல் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் ஆரம்பிக்கிறப்ப முடிக்கிறப்ப ரிவர்சிபிள் தையல் போடுங்க. அப்போ தான் நூல் பிரியாமல் இருக்கும். லைஃப் வருங்க. நல்லா பையே வெயிட் போட்டாலும் லைஃப் வரும். இது வாஷ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாதுங்க. மெட்டீரியல் சூப்பராக இருக்குது. நான் கேட்குறவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்ருக்குறோங்க. என்ன மெட்டீரியல் யாருக்கு வேணுமோ வாங்கி கொடுத்துட்ருக்குறோம், சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். கிளாஸ் நடக்குதுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது நம்பருக்கு வாங்க. ₹6 கொடுத்தாலும் தைச்சி கொடுத்துட்ருக்குறோம். நம்மக்கிட்ட 10 மிஷின் இருக்குங்க, தைச்சி கொடுக்குறோம். பாருங்கள், நல்லா மடித்து வச்சு தைங்க. கொஞ்சம் துணி நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது, அதனால தான் மிஷின்லேருந்து வர மாட்டேங்குது.
எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்குங்க. எல்லாமே லேடிஸ் எல்லாம் அந்த தைச்சி இப்போல்லாம் பழகிறாங்க. வருமானமாகவும் பார்த்துட்ருக்குறாங்க. நல்லா ப்ராஃபிட் கிடைக்குங்க. வேணுங்கிறவங்க பழகிக்கிங்க. மெட்டீரியல் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. பிளாஸ்டிக் இல்லாத ஒரு உலகத்தை கொண்டு வரலாம். இது நல்லா மண்ணில் மக்கி போகிறனால இது கவர்மெண்ட்டே ஆதரவு கொடுக்குறாங்க. ஃபைல்லேருந்து எல்லாமே தைச்சி கொடுத்துட்ருக்குறோங்க. பாருங்கள், அரை மணி நேரத்தில் எல்லாம் முடிச்சாச்சு. குறைஞ்சது 1/4 மணி நேரம், அதிகபட்சமாக அரை மணி நேரம் தான் ஆகுங்க. நம்ம வீட்டுக்கு யூஸ்க்கு நாமளே சொந்தமாக தைச்ச மாதிரி இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் தைச்சி பாருங்கள். கிளாத்தில் கூட தைக்கலாம். தைச்சி பழகுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தைச்சி பாருங்கள். எப்படி வந்திருக்குதோ நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பட்டன் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனுங்கிற பட்டன் அழுத்துங்க. இப்போ ஸ்கூல் பேக்காகவும் கொண்டு போகலாம், லஞ்ச் பேக்காகவும் கொண்டு போகலாம், விசேஷத்துக்கு துணி எடுத்துகிட்டு போகலாம், கிஃப்டாகவும் கொடுக்கலாம், பர்த்டே கிஃப்ட்டு கொடுக்கலாம், தாம்பூல பையா கொடுக்கலாம், வளகாப்பு பையா கொடுக்கலாம். நம்ம சௌகரியம் தாங்க. பாருங்கள், ரன்னர் மாட்டிக்கலாம். ரன்னர் மாட்டுறது ரொம்ப ஈஸிங்க. ரன்னர் எப்படி மாட்டுறதுன்னு தேவைப்படுறவங்க கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் அது ஒரு வீடியோவை போடுறேன். ரொம்ப ஈஸி தாங்க. எதுவுமே பழகிட்டால் ஈஸி தான். முயற்சி இருந்தால் பழகிக்கலாம். சோம்பேறித்தனத்தை ஒழிச்சிடலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க 10 நிமிஷத்தில் கற்றுக்கலாம் எல்லாமே. ஜிப்பர் பட்டி போடலாங்க. இதுக்கு பேர் ஜிப்பர் பட்டி. ஜிப்பு வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு அது ஒரு பட்டி பீஸுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு 2க்கு 4 எடுத்து வாரம் தைச்சி வச்சுருக்கிறேன். அதை ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பேக் முடிஞ்சிடுச்சு. நம்ம பேக்கை நாம் தைச்சி நாம் யூஸ் பண்ணால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் பாருங்கள். ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள், தைச்சி கொடுக்கலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்போ தான் யூனிட் ஆரம்பிச்சிருக்கிறோம். தேங்க்யூ.